ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தைவான் மேங்கோ இல்லைன்னா ஆல் சீசன் மேங்கோ. இதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இந்த செடி வந்து மாடி தோட்டத்துக்கு நல்லதா இல்லை தரையில் வைக்கிறது நல்லதா அப்படின்லாம் நிறைய டவுட் இருக்கு இல்லையா? உங்களுக்கான வீடியோ தாங்க. இப்போ பாருங்களேன், இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி கவரில் இருக்கு. இது பாருங்க, அதே மாதிரி இது ஒரு ஒட்டு செடி. இந்த சின்ன செடியிலேயே, அதாவது இந்த செடி ஒரு 2 அடி தான் இருக்கு. இந்த 2 அடி செடியில பாருங்க அந்த பூவை. இது ஒரு பிரான்ச்சா? அப்படியே இங்க பாருங்களேன், இந்த புதுசா ஒரு பிரான்ச் வருதா? இங்க பாருங்களேன், இந்த இதுல பிஞ்சும் உங்களுக்கு தெரியுதுங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த செடியில இவ்ளோ பூ இருக்கு. இது வந்து உண்மையாவே இப்படி இவ்ளோ பூவும் காயும் வருமானா, இப்ப இவ்ளோ பூ பூத்திருக்கு இல்லையா? இதுல எல்லாமே காயாகுமானா காயாவாது. உங்களுக்கே தெரியும், பெரிய மரத்துல கூட இந்த ஃபுல் பூவும் காயாச்சுன்னா அந்த மரம் கிளையே உடைஞ்சு விழுந்துரும். ஸோ அப்படி வராது. ஆனா இந்த கிளையில ஒரு 4-5 காய் கண்டிப்பா பிடிக்கும். அதே மாதிரிதான் இதுலயும் பிடிக்கும். சரி, ஓகே, இந்த மரம் வாங்குறது ஓகே. இது யாரெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மாடி தோட்டம் வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம். அதாவது அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டெரஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறவங்களும் வச்சுக்கலாம். அதே மாதிரி தரையிலையும் வச்சுக்கலாம். மாடி தோட்டத்துல வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தொட்டி சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கணும். தரையில வைக்கும் போது இதோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு 10-12 அடி ஹைட்டும் வருது. காய் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தொட்டியில வைக்கும்போது அப்ப அவ்வளவு பெரிய காய் வராது. ஆனா வருங்க, நம்ம கை அளவு, அதாவது நம்ம கை பிடிக்கிற சைஸ்ல தான் வருதே தவிர ரொம்ப பெரிய சைஸாலாம் வரல. எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த கார்டன்ல வந்து, அதாவது நர்சரி இருந்தது இல்லையா, அதுல நம்ம தொட்டியில வச்சிருந்தோம். சோ அதுல அப்படி வந்தது. சரி, தரை இருக்கிறவங்க தரையில வச்சிருவாங்க. மாடி தோட்டத்துல என்ன பண்றது, எந்த சைஸ் தொட்டியில வைக்கலாம் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்துக்கோங்க, இந்த சைஸ் தொட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் தொட்டி. இந்த 10 இன்ச் தொட்டிக்கும் இந்த செடி கவருக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. பாருங்களேன், இந்த கவர் அரை அடி கவர்னா இது ஒரு அடிக்கும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 12க்கு 12 தான் ஒரு அடி கணக்கு. ஸோ இது வந்து 10க்கு 10ங்கும் போது 10 இன்ச் தாங்கும் போது அந்த அளவுக்கு மண்ணு பிடிக்காது. அதே வந்து இதோ பாருங்களேன், இந்த தொட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 இன்ச் தொட்டி. இந்த தொட்டியில நீங்க வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மண்ணு பாத்தீங்கன்னா 1.5 மூட்டை 2 மூட்டை மண்ணு பிடிக்கும் இந்த தொட்டியில. சோ உங்களுக்கு செடியும் ஓரளவுக்கு நல்லாவே growth கொடுக்கும். ஒரு 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு ரீபாட்டிங் அப்படிங்கிற பிரச்சனை வராது. சரி, இது வைக்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி க்ரோ பேக் வைக்கிறதா இருந்தா என்னங்க பண்றது அப்படின்னா, க்ரோ பேக் குறைஞ்சது 18க்கு 18. அப்படி இல்லையா, சிலர் வந்து 24க்கு 24 கூட வைப்பாங்க. அந்த 24க்கு 24 வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மண்ணே ஒரு 8 மூட்டை மண்ணு பிடிக்குங்க. ஆமா, நாங்க ஏன்னா நிறைய வீட்டுங்களுக்கு போய் கார்டனிங் செட் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அப்போ அவங்க எங்களுக்கு தெரியும், நாங்க கண்ணால பார்த்திருப்போம், அதை அனுபவபூர்வமா சொல்றேன். சோ ஒரு 8 மூட்டை மண்ணு பிடிக்குங்கும் போது உங்களால தூக்கி வைக்கிறது, மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இல்ல எங்க கிட்ட பெரிய ட்ரம் இருக்கு, அதுல நாங்க வச்சுக்கலாமா, தாராளமா வச்சுக்கலாம். அதே மாதிரி அதுல நல்ல ஃப்ளோவா ஓட்டர் வந்து, இப்ப நீங்க தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா அந்த தண்ணி கண்டிப்பா வெளியில போற அளவுக்கு அதுல இந்த மாதிரி இது பாருங்க, இதுல வந்து ஹோல்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நீங்க அதுலயும் ஒரு 4-5 ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா பெஸ்ட். சரிங்க, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மண்கலவை எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடி தோட்டமா இருந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு பாண்டு மண்ணு, ஒரு பாண்டு நல்ல மக்குன சாணம், அதாவது 1:1:1 நல்ல மக்குன சாணமும், ஒரு செம்மண். அதாவது எங்களுக்கு செம்மண் இல்லைங்க, செம்மண் எல்லாம் ரேட் அதிகம், போய் கடையில கேட்டா ஒரு மூட்டை 150 ரூபா கேட்க சொல்றாங்க, 100 ரூபாய் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கார்டன் சாயில் பக்கத்துல என்ன சாயில் கிடைக்குதோ அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க கண்டிப்பா இதுதான் வாங்கி பண்ணணும், அதுதான் வாங்கி பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? சோ நீங்க வந்து அந்த செடியை அதுல இது பண்ணிக்கலாம். மண்ணு வந்து ஒரு பாண்டுக்கு ஒரு பாண்டு ஏறும். அதே மாதிரி உங்களுக்கு கோகோ பீட்டோ அந்த அரை பாண்டு வச்சா போதும். அப்போ அந்த கலவை வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு, இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு வைக்கணுங்க. நான் ஏன் வச்சு காமிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நர்சரி கார்டன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கிறது. சோ நான் இப்ப இதை வச்சேன்னா எத்தனை செடி இதே மாதிரி வச்சு காட்ட முடியும் சொல்லுங்க. அதனாலதான் நான் அப்படி பண்ணல. ஆல்ரெடி இருந்த கார்டன்ல நான் அதெல்லாம் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனா சிச்சுவேஷன் சரியில்லாம அங்க இருந்து கொஞ்சம் பிரச்சனைனால இப்ப வந்து இருக்கேன். அதனாலதான் என்னால அதை வந்து ஃபுல்லா இது பண்ண முடியல.
சரி, ஓகே, நாங்க வச்சுட்டோம். இது எவ்வளவு நாள்ல காய் பிடிக்கும்னா, ஆக்சுவலா இப்ப வச்சிருக்கிற இந்த பூவெல்லாம் காய் பிடிக்குமான்னா பிடிக்கும். 1, 2 காய் பிடிக்கும். ஆனா ஃபுல்லா பிடிக்குமான்னா பிடிக்காது. அதே வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு இதுக்கு அடுத்த ஷிஃப்ட் காய்க்கும் இல்லையா, அந்த டைம்ல உங்களுக்கு நிறையவே காய் வரும். அதே மாதிரி செடியும் நல்லா ஹெல்த்தியா வளரும். சரி, ஓகே. இது வந்து எத்தனை டைம் காய்க்கும்? இந்த மரம் நாங்க வாங்கி வைக்கிறதுனால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நார்மல் மாங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா மாங்காய் மரத்துல சீசன்ல மட்டும்தான் காய்க்கும். அதாவது பிப்ரவரி மார்ச்ல பூத்து ஏப்ரல் மே ஜூன்ல வந்து அந்த காய் குறைய ஆரம்பிச்சிடும். இது அப்படி கிடையாது, 3 சீசனுக்கும் காய்க்குங்க. அதனாலதான் இது பேரு ஆல் சீசன் மேங்கோ. சரிங்களா? ஆல் சீசன் மேங்கோன்னு பேர் வந்ததே ரீசன் என்னன்னா, இப்ப இந்த பூ வந்திருக்கா, இதுல பிஞ்சு பிடிச்சி இது காயாகி பழுக்க ஆரம்பிச்ச உடனே பழுத்து முடியவும் அடுத்தது உடனே மறுபடியும் இதே மாதிரி இந்த மாதிரி பூ பிடிச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இது பழம் நல்லா இருக்குமா, இது காய்க்கு தான் யூஸ் ஆகுமா அப்படின்னா, ஆக்சுவலா பழம் வந்து நல்லா ரொம்ப டேஸ்டா தான் இருந்தது. நான் வந்து பறிச்சிருக்கேன், அதனால எனக்கு என்னோட சொந்த அனுபவத்துல தெரியும். பாருங்களேன் இந்த சைஸ். அதனால மாடி தோட்டத்துல வைக்கிறவங்க தான் வைக்கணுமா, இல்ல தரையில வைக்கிறவங்க வைக்க கூடாதா அப்படிங்கிற டவுட் எல்லாம் யாருக்குமே வேண்டாங்க. இடமும் வசதியும், அதாவது மண்ணு வைக்கிறதுக்கு இடம், தரையில வைக்கிறதுக்கு இடமும், இல்ல தொட்டியில வைக்கிறதுக்கு இடமும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சமாவது. அதே மாதிரி சரி வச்சுட்டீங்க, 6 மாசம் ஆயிருச்சு, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதுல நல்ல ஒரு மாட்டு சாணம், மக்கின மாட்டு சாணம், இது இப்ப தொட்டின்னு வச்சுக்கோங்களேன், மேலேயே ஒரு லேயர் இப்படி இந்த அளவுக்கு மண்ணு போட்டிருக்கீங்கன்னா, ஆக்சுவலா இது இருக்குல்ல, இப்ப இந்த அளவுக்கு மண்ணு இருக்கு அப்படின்னா இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மேல ஒரு லேயர் மாட்டு சாணம் போட்டுடணும். மாட்டு சாணம் போட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊத்த ஊத்த அந்த உரம் வந்து மிக்ஸ் ஆகி அந்த செடியோட வேருக்கு போய் நல்லா செடி ஹெல்த்தியாவே இருக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணும் இந்த மாங்காயில எல்லாம் பூச்சி தாக்குதல் வரலங்க. அப்படியே வந்தாலும் நம்ம வேப்பெண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்பெண்ணையும் சோப்பும் கரைச்சு அதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிச்சா போதும். இல்லையா மஞ்சள் பொடி தெளிச்சு விட்டா போதுங்க. இதுவே இதுக்கு ரொம்ப பெஸ்டான மருந்தா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.